ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் திருப்பதி அண்ட் திருமலா ஆன்லைன் ரூம் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக புக் பண்ணுறது பார்க்க போகிறோம். உங்களில் நிறைய பேர் ரூம் புக்கிங் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை புக் பண்ணுறதுக்குள்ளே ரூம் புக் ஆகுறது, அப்புறம் விர்ச்சுவல் க்யூவில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறது, அப்புறம் பேமெண்ட் ஃபெயிலியர், அப்புறம் உங்களுக்கு டவுட் இருக்கலாம் 2 நாளைக்கு எப்படி ரூம் புக் பண்ணுறது. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் அண்ட் டவுட்டை இந்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நீங்கள் எந்த ஸ்டெப்பும் மிஸ் பண்ண மாட்டீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ரூம் புக் பண்ண வேண்டிய டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் October 15 போகிறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 2 மாதம் முன்னாடி ரூம் புக் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போது நீங்கள் ஜூலையில் புக் பண்ண வேண்டியது இருக்கும். ஜூலையில் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் டிடிடி அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணணும். அவங்க அஃபிஷியலாக ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க எப்போ நம்ம ரூம் புக்கிங் ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு. அந்த வெப்சைட்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ரீசெண்டாக திருப்பதியில் ஒரு நியூஸ் கொடுத்தாங்க. என்னென்னா எவ்ரி மந்த் 25th வந்து ரூம் அக்காமடேஷன் ஓப்பன் பண்ணுவோன்னு. இது ஏன்னா மக்களுக்கு நிறைய பேர் கன்ஃபியூஸ் இருக்குது, எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க, புக் பண்ண வேண்டிய டேட் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. அதனால் இந்த கன்ஃபியூஷன்லாம் போக்கிறதுக்கு அவங்க வந்து ஃபிக்ஸட் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து ஆன்லைனில் அவங்க வெப்சைட்டில் செக் பண்ணுறது நல்லது. அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க, அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வந்து வெப்சைட்டில் செக் பண்ணலாம், இல்லைனா அவங்களோட அஃபிஷியல் ஆப் ஏபிபி ஸ்டேட் போர்ட்டல் ஆப் இருக்குது. அந்த லிங்கை கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேயும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதெல்லாம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண அப்புறம் எந்த டைமுக்கு நீங்கள் திருமலா ரீச் பண்ணுவீங்க, அதாவது மேல் திருப்பதி ரீச் பண்ணுவீங்க, அதுவும் நீங்கள் வந்து ஒரு டிசைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வந்து திருமலா ரூம் புக் பண்ணுறீங்கன்னா, ஏன்னா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைம் ஸ்லாட் இருக்கும். அந்த டைம் ஸ்லாட்குள்ளே நம்ம சூஸ் பண்ணிவிட்டு அந்த டைம் ஸ்லாட்குள்ளே நம்ம ரூம் புக்கிங் போய் ஸ்கேன் பண்ணிடணும். அதுக்காக தான் இந்த விஷயம். அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இம்பார்ட்டண்டான இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் யூஸ் பண்ண போகிற மொபைல் நம்பர் வந்து லாஸ்ட் 30 டேஸ்க்குள்ளே புக் பண்ணியிருக்கக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் அந்த மாதிரி புக் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு பேமெண்ட் பேஜில் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி ரூம் புக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கூகுளில் டிடிடி ஆன்லைன்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்கள் லிஸ்ட் வரும். இதில் செகண்டில் இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க, டிடிடி ஆன்லைன் ஏபி ஸ்டேட் போர்ட்டல். அதை கிளிக் பண்ண வெப்சைட் லோட் ஆகும். வெப்சைட் லோட் ஆகிட்டு ஓப்பன் ஆகும். இதுதான் நீங்கள் புக்கிங் பண்ண வேண்டிய வெப்சைட். இந்த வெப்சைட்டில் ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், நான் சொன்னல அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்கன்னு. இவங்க இங்கே கொடுப்பாங்க எந்த டேட்டில் புக்கிங் ஓப்பன் ஆகுது, எந்த டேட்டில் ரூம் ஓப்பன் ஆகுது. இதை நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணுங்கள் நீங்கள் ரூம் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி. ரூம் புக்கிங் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் இருக்க லாகின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின் பட்டனை கிளிக் பண்ண உடனே அது மொபைல் நம்பர் கேட்கும். நீங்கள் எந்த மொபைல் நம்பரில் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அக்காமடேஷனும், அந்த ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் கேட்டு ஓடிபி வரும். இந்த ஓடிபியை என்டர் பண்ணுங்கள். ஓடிபி என்டர் ஆன உடனே உங்களுக்கு லாகின் ஆகிடும் ஸ்க்ரீன். இப்போ லாகின் ஆன உடனே கீழே இங்கே அக்காமடேஷனை பார்க்குறீங்களா, அந்த அக்காமடேஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா சில டைம் வந்து உங்களுக்கு விர்ச்சுவல் க்யூ இருக்கும். விர்ச்சுவல் க்யூ ரொம்ப நேரம் இருந்து ஒரு 8 மினிட்ஸ் இருக்குது, 7 மினிட்ஸ் அபோவ் இருக்குன்னா திருப்பி பேக் வந்து அக்காமடேஷனை கிளிக் பண்ணுங்கள். திருப்பி அந்த மாதிரி வருதுன்னா இங்கே நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்கல்ல அந்த சைட்லேயே உங்களுக்கு. அந்த சைட்லேயே வந்து ஓப்பன் ஆகுதுன்னா 10 o'clock கிளிக் இயர்னு வரும். அந்த கிளிக் இயர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டேரக்ட் உங்களுக்கு டைமிங் ரொம்ப ரெடியூஸ் ஆகும். 3 to 4 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு விர்ச்சுவல் க்யூ டைமிங் வரலாம். ரொம்ப நேரம் டைமிங் விர்ச்சுவல்குள்ளே இருந்தாலும் நீங்கள் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா ரூமும் வந்து ஃபில் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதனால் இந்த ப்ராசஸ் ஒரு 2-3 டைம்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் வந்து க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதில் லாகின் பண்ணி வச்சுருக்கீங்க ஒரு மொபைல் நம்பரு. அதே நீங்கள் மொசிலா ஃபயர்வாக்ஸ் இல்லைன்னா வேறு ஏதாவது ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி இதே மாதிரி வெப்சைட் ஓப்பன் பண்ணி வேறு மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணி விர்ச்சுவல் க்யூவில் இருந்துருங்க. எந்த லாகின் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டாக அந்த பேஜுக்கு போதோ அந்த புக்கிங்கில் வந்து நீங்கள் புக் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் புக்கிங் பேஜுக்குள்ளே வந்தோடனே உங்களுக்கு லொக்கேஷன் காட்டும், திருமலவா திருப்பதியா தலக்கோணவா. நீங்கள் எந்த லொக்கேஷனை புக் சூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த லொக்கேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க, திருமலா கிளிக் பண்ணிக்கோங்க. திருமலா எந்த டேட்டில் புக்கிங் அவைலபிலிட்டி இருக்குன்னு க்ரீனில் காட்டும், இல்லைனா ரெட்டு. ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகுதுன்னா உங்களுக்கு ஆரஞ்சில் காட்டும். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து திருமலாவில் 100 rupees ரூம் புக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டைமிங் ஸ்லாட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட் 4 ஸ்லாட்ஸ் இருக்குது. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மார்னிங் 6லேருந்து ஆஃப்டர்நூன் 12க்குள்ளே புக் சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த டைமிங்கில் போய்ட்டு நீங்கள் இங்கே ஸ்கேன் பண்ணிடணும். அந்த உங்கள் பிரிண்ட் அவுட்டை. அதை எப்படி ஸ்கேன் பண்ணுறது, எங்கே ஸ்கேன் பண்ணணும் செப்பரேட் வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கு கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். டைமிங் ஸ்லாட் புக் பண்ண அப்புறம் நம்பர் ஆஃப் பர்சன் கேட்பாங்க. நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்க, 3 பேரோ 4 பேரோ 2 பேரோ. அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு பிரேக்கப் காட்டுவாங்க. ரூம் புக்கிங் பண்ணுற அமௌண்ட். அதுக்கப்புறம் அதுக்கு டெபாசிட் 500. இந்த டெபாசிட் 500 வந்து நீங்கள் ரூம் செக் அவுட் பண்ண அப்புறம் ஒரு 10 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். டோட்டலாக 601 ரூபாய் இருக்குது. இப்போ நம்ம கண்டினியூ கொடுக்கலாம்.
ஸோ கண்டினியூட்டி கொடுத்த அப்புறம் உங்களுக்கு புக்கிங் அக்காமடேஷன் டீட்டெயில்ஸ் ஃபில்அப் பண்ணுற பேஜ் வந்துச்சு. ஸோ இங்கே தான் ஒரு டிப்ஸ் இருக்குது கைஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 2 ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எப்படின்னா ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த நோட் பேடில் வந்து ஆல்ரெடி நீங்கள் நேம், ஏஜ், ஜெண்டர், ஸோ அவங்க யார் யார் போகிறாங்க, அவங்க ஆதார் நம்பர், ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த மாதிரி டைப் பண்ணி வச்சுக்கோங்க முன்னாடியே. ஸோ இந்த ப்ரௌசரை வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஸ்மாலாக ஒரு அதாவது லெஃப்ட் கார்னர் எடுத்திங்கன்னா நோட் பேட் வரும். ஸோ உங்களுக்கு ஒரு மல்டி டாஸ்கிங் மாதிரி. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ப்ரௌசர் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ நேமை காப்பி பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். நேமை Ctrl+C காப்பி பண்ணுறது, ஸோ Ctrl+V பேஸ்ட் பண்ணுறது. ஸோ ஏஜ், ஸோ நீங்கள் அது மாதிரி கொடுத்துக்கோங்க. முக்கியமான விஷயம் நேமில் வந்து அதாவது டாட்டு, அந்த இனிஷியலுக்கு டாட் அந்த மாதிரி இருந்தால் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியாது. நீங்கள் டைப் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஆதார் நம்பர்லேயும் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. அதாவது 4 நம்பருக்கு ஸ்பேஸ் கொடுக்காதீங்க. ஸோ அப்படி இருந்தாலும் புக் பண்ண முடியாது. ஸோ இந்த டீட்டெயிலாம் இப்போ நான் ஃபில்அப் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டலை. ஸோ நான் ஃபில்அப் பண்ணிவிட்டு ஸோ எந்த அட்ரஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ சென்னை உங்கள் ஸ்டேட்டம், எந்த பிலிகிராம் வந்து போகிறாங்க, அவங்க மொபைல் நம்பர், ஸோ இமெயில் ஐடி, ஸோ எல்லாமே கொடுத்துட்டு ஸோ கண்டினியூ கொடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் டைப் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஸோ பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்தா உங்களுக்கு பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகிட்டாலே உங்களுக்கு வந்து ஒரு 80% உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான். ஸோ பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன் இருக்குது. நெட் பேங்கிங் இருக்குது, யூபிஐ இருக்குது, அப்புறம் வந்து கார்டு டீட்டெயில்ஸ் வச்சு புக் பண்ணுறது இருக்குது. ஸோ யூபிஐ வச்சு எப்படி வேணால் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஸோ புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஆகிட்டு ஸோ டவுன்லோட் ரிசிப்ட் வந்துடும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கைஸ் இந்த புக்கிங் ப்ராசஸ். இதே தான் நீங்கள் மொபைல் ஆப்லேயும் யூஸ் பண்ணலாம். ஸோ மொபைல் ஆப்லேயும் நீங்கள் இதே மாதிரி லாகின் பண்ணிவிட்டு ஸோ அங்கே அக்காமடேஷனுக்கு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக புக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் கீழ் திருப்பதியில் ரூம் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ திருப்பதியை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு திருப்பதியில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரைஸில் இருக்குது ரூம். ஆக்சுவலாக 200, 804, 402, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது. ஸோ எந்த ரேட்டில் உங்களுக்கு ரூம் வேணும் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி டைம் ஸ்லாட் இருக்குது, செக்இன் டைம் ஸ்லாட், ஸோ அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் பர்சன் சூஸ் பண்ணிவிட்டு ஸோ இதே மாதிரி தான் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணி வேண்டியிருக்கும். ஸோ டீட்டெயிலை ஃபில்அப் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பேஜுக்கு போயிடுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நோட் பேடில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கார்னரில் வச்சுக்கோங்க, ப்ரௌசர் ரைட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கோங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புக் ஆகும். அதே மாதிரி இன்னொரு சொன்ன டீட்டெயில் என்னென்னா ஸோ 2 ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்று க்ரோம் ப்ரௌசர், இன்னொன்று மொசிலா ஃபயர்பாக்ஸ். ஸோ 2 ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இல்லைனா எட்ஜ், உங்கள்கிட்ட எட்ஜ் இருந்தால் எட்ஜை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணிப்பாங்க. 2 மொபைல் நம்பரில் கண்டிப்பாக புக் ஆகும். ஸோ இன்கேஸ் நீங்கள் இப்போ 2 டேஸ் போகிறீங்க, அதாவது சாட்டர்டே சண்டே 2 நாள் போகிறீங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மொபைல் நம்பரில் சாட்டர்டே புக் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் மொபைல் நம்பரில் சண்டே புக் பண்ணிக்கோங்க. ஸோ நேமையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி போட்டுருங்க. ஸோ ஏன்னா 4 பேர் வந்து இருக்கும். ஸோ நம்ம 2 பேர் நேம் தான் கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி புக் பண்ணும்போது 2 டேஸ்க்கான ரூமை நீங்கள் வேறு மொபைல் நம்பரில் ரிஜிஸ்டர் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், எதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.